அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணப்பா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? சரி, ஓகே. எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 20 நாட்கள் இருக்குது. ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த செவிசாய் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கடைசி ஒரு 20 நாட்கள் நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுற மாதிரி ரொம்ப முக்கியமான டாப்பிக்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், செவிசாய் மெத்தடில் நான் கொடுக்க போகிறேன். அதாவது நான் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்குற மாதிரி. உங்களுக்கான ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதை காது கொடுத்து கேளுங்க. இல்லை படிக்கிறதுக்கான நேரங்கள் என்னால் ஒதுக்க முடியல, புக்கு என்னால் கையில் எடுக்க முடியல, ஆனால் நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த செவிசாய் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே, அதாவது ஜிகே, தமிழ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நான் செவிசாய் மெத்தடில் நான் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை காது கொடுத்து ஜஸ்ட் கேளுங்க. ஓகேங்களா? கேட்குறதுல நான் ஒரு 100% நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு 70% உங்கள் மண்டைக்குள்ளே போகும். ஓகேங்களா? 50% உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஆப்ஷனை பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் போடலாம். ஓகேங்களா? போன தடவை நம்ம அந்த செவிசாய் மெத்தட் கடைசி ஒரு 1 மந்த் கிட்ட நம்ம கொடுத்தோம். சரிங்களா? நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ. ஆனால் இந்த கடைசி ஒரு 20 நாட்கள் நம்ம அதை பண்ணலான்னு இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாளையிலிருந்து இந்த செவிசாய் மெத்தடில் உங்களுக்கு தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு கலந்து நான் கொடுக்க போகிறேன். ஜிகேயில் பார்த்தோன்னா எல்லாமே கலந்துருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் தமிழ், இது எல்லாமே நீங்கள் காதுபட நல்லா காது கொடுத்து கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புக் வைஸ் படிக்கிறது எப்போ போல் படிச்சுட்டு அது உங்களுக்கான டைம் நீங்கள் அலோகேட் பண்ணிங்க. இது எனக்கு படிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கல அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ, இல்லை ஃப்ரீ டைமில் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒர்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா இதை சவுண்டாக நல்லா வச்சு நல்லா சவுண்டாக தான் நான் பேசுவேன். நல்லா சவுண்டாக வச்சுட்டு நீங்கள் பாட்டு ஃபோன் வச்சுட்டு நீங்கள் பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நீங்கள் காது கொடுத்து கேட்கலாம். ஸோ 4 விஷயங்கள் உங்கள் காதில் விழுகுதில்ல, போதுமானது. அது கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி நம்ம செவிசாய் மெத்தடில் நம்ம லாஸ்ட் டைம் பாலிட்டிக்கு ஒரு 5-6 டாப்பிக்கும் அப்புறம் ஐஎன்எம்மில் கொஞ்சம் கொடுத்தோம். அதெல்லாம் நான் ரீஅப்லோட் பண்ணுறேன். திரும்பவும் நான் உங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எலாபரேட்டாகவே அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அந்த பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் ரீஅப்லோட் பண்ணுறேன். ஏன்னா திரும்ப அதை எடுக்கிறது டைம் வேஸ்ட் ஆகிடும். மற்ற டாபிக் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதை நான் பண்ணுறேன். ஒரு லைவாக நீங்கள் காது கொடுத்து மட்டும் அதை கேட்டுருங்க. ஓகேங்களா? கேட்டதுக்கப்புறம் மற்றது நான் கொடுக்குறது சைட் பை சைட் நான் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளையிலிருந்து நீங்கள் கேட்டதுக்கு என்னங்க செவிசாய் மெத்தட் நான் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் லைவ் டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். லைவ் டெஸ்ட் ஸ்க்ரீனில் காட்டி லைவ் டெஸ்ட்டுங்கிறத தாண்டி மெயினாக நான் பேசி லைவ் டெஸ்ட் நிறைய வைக்க போகிறேன். ஸ்க்ரீனில் காட்டி லைவ் டெஸ்ட்டுங்கிறது நான் கொஞ்சம் கிட்ட வரப்போ நான் வைக்கிறேன். அதாவது கொஞ்சம் அந்த செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா, அப்போ வைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸ் மட்டும், இப்போ அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா வாய்ஸ் ஓவரில் நான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து, இப்போ தமிழாக ஓவரால் எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி, இல்லை ஸ்டாண்டர்டு 2 ஸ்டாண்டர்டு கொடுத்து இப்போ நியூ புக் ஓல்டு புக் ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி, எல்லா கொஷின் கலந்து வர மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த லைவ் டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் காது கொடுத்து கேட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் அந்த படிக்கலைன்னா கூட அது நீங்கள் கேட்கும் போதாச்சும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்காக தான். சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வரும். ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் நிறைய வரும். ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த 20 நாட்கள் இங்கே இந்த செவிசாய் மெத்தோடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். யூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.